அணில், முயல், ஆந்தை. ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு அணில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த அணிலுக்கு ஒரு முயல் நண்பனோ மந்திரம் தெரிஞ்ச ஒரு ஆந்தையும் நண்பர்களாக இருந்தாங்களாம். அவங்க 3 பேரும் எப்போதும் தங்களோட இடத்துல ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் முயல் வீட்டுக்கு பக்கத்தில் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போது அணில் மெதுவாக முயலோட வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுச்சு. அப்போது தெரியாமல் அணிலோட வால்பட்டு முயலுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஜாடி உடைஞ்சு போச்சான். அப்போது அணிலுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலை. அடடா, இந்த ஜாடி முயலுக்கு ரொம்ப பிடிச்ச ஜாடியாச்சா, இது உடஞ்சே தெரிஞ்சா கண்டிப்பாக முயல் வருத்தப்படுமேன்னு நினச்சது அந்த அணில். இப்படி தெரியாமல் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு வருத்தப்பட்ட அணில் அந்த உடஞ்ச ஜாடி எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தோட அடிப்பகுதியில் இருக்கிற பொந்தில் ஒளிச்சு வச்சிருச்சான். விளையாடி முடித்த முயல் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துச்சு. உள்ளே வந்தும் பார்த்த முயலுக்கு ரொம்பவே ஷாக்கா. ஏன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்சமான ஜாடி காணாமல் போச்சு. முயல் ரொம்ப வருத்தப்படுறத பார்த்த அணிலுக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சான். இதுக்கு என்ன தீர்வுன்னு தன்னோட மந்திர ஆந்தைகிட்ட போய் கேட்டுச்சு அந்த அணில். தெரிஞ்சு செஞ்ச தப்போ தெரியாத செஞ்ச தப்போ அந்த தப்பு திருத்திக்கிறதுக்கு ஒரு மந்திரம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிச்சு அந்த ஆந்தை. உடனே சந்தோஷமான அந்த அணில் அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மந்திர ஆந்தை சொல்லிச்சு, அந்த மந்திரம் என்னன்னா அதுதான் மன்னிப்புன்னு சொல்லிச்சு. அணிலுக்கு ஒன்றுமே புரியலை. நீ அந்த ஜாடியை தெரியாமல் உடைச்சதில் தப்பே இல்லை, ஆனால் அந்த தப்பை அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த உடஞ்ச ஜாடியை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்ச தெரியுமா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. முதல் தவறுக்கு எப்போவுமே மன்னிப்பு உண்டு, ஆனால் நீ செஞ்ச 2வது தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. இருந்தாலும் அது உன்னோட நண்பன் கையில் இருக்குன்னு சொல்லிச்சு. முதல்ல உண்மையை போய் முயல்கிட்ட சொல்லு, அது உன்னோட 2வது தவறை சரி செய்யறதுக்கு. அடுத்ததா அதுக்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ செஞ்ச முதல் தப்பை சரி செஞ்சிடுமேன்னு சொல்லிச்சு அந்த ஆந்தை. அந்த மரப்பந்துக்கு போன அணில் அந்த உடஞ்ச ஜாடியை எடுத்துகிட்டு வந்து முயல்கிட்ட காமிச்சிது. நண்பனே, நான் இதை தெரியாமல் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சால் நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு தான் நான் அதை ஒழிச்சு வச்சேன். ஆனால் நீ அந்த ஜாடியை தொலைஞ்சு போச்சுன்னு ரொம்பவே வருத்தப்படுற. அந்த ஜாடி உடஞ்சதுக்கும் அதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்கும் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிச்சு அந்த அணில். இதை கேட்ட முயல் சிரிச்சுட்டே சொல்லிச்சான், நண்பனே, நீ அந்த ஜாடியை உடைச்சது தெரியாமல் நடந்த விபத்து. அதை நீ மறைச்சது கூட நான் வருத்தப்படக்கூடாதுன்னு தான். அதனால் எனக்கு இப்போ ஒரு வருத்தம் இல்லைன்னு சொல்லி அந்த அணில் கிட்ட இந்த உடஞ்ச ஜாடியை வாங்குச்சு முயல். வீட்டுக்குள்ளே போய் அணிலும் முயலும் சேர்ந்து அந்த ஜாடியை ஒட்ட வச்சாங்க. அந்த ஜாடி இப்போ பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதை பார்த்த முயலும் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சது. உடனே தனக்கு உரிய நேரத்தில் நல்லது சொல்லி புரிய வச்ச அந்த ஆந்தைக்கு நன்றி சொல்லிச்சா அந்த அணில்.